இசையமைப்பாளர்களோட எனக்கு எப்போவுமே ஒரு ஒட்டுதல் ஏற்பட்டுரும் சார். எனக்கு அவங்களோட எப்போவுமே முரண்பாடோ, சண்டையோ வந்ததில்ல. ஏன்னா, இசை மேலே எனக்கு ஒரு பெரிய காதல் இருக்குது. அதனால நான் அவங்களோட ஈஸியாக ஒட்டிடுறேன்னு நெனைக்கிறேன். நான் சொல்கிற பாடல்கள், நான் சொல்கிற சில விஷயங்கள், அது அவங்களுக்கு பண்ணி ரொம்ப இதாகிடுச்சு. நான் சந்தோஷோட குக்கு பண்ணும்போது, முகலிவாக்கத்தில் இருந்தார் அவர். அப்போ வந்து முகலிவாக்கம் வந்து வயல்வெளிகள் நிறைந்த ஒரு இடமா இருந்தது. இப்போ தான் அதுக்குள்ளே ஃபுல்லாக பிளான் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து அவர் ஒரு வயல்களுக்கு நடுவில் இருந்தார் சந்தோஷ். ஸோ அப்போ போய் நான் ஃபஸ்ட்டு சந்தோஷ் தான் குக்குக்கு மியூசிக் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து மகேந்திரன் சார். ஜேடி மகேந்திரன் சார். அப்போ தான் அவர் வந்து பீட்சாலாம் பண்ணியிருந்தார். அப்போ பீட்சா பாட்டு கேளுங்கன்னு என்கிட்ட சொன்னார். அதில் அந்த மோகத்திரைன்னு ஒரு பாட்டு. ஆமாம். அந்த பாட்டு கேட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அட்டகத்திலையும் சாங் கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம பார்க்கலாம். எனக்கு ஆனால் ஒரு டவுட் இருந்தது. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு புது ஏன்னா குக்குவோடைய மியூசிக் நான் யோசிச்சது ராஜா சார் மாதிரி ஒரு மூட் ஆஃப் ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் அவரை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஃபோன் பண்ணேன். பிரசாத் லேபு வாங்க மீட் பண்ணுவோன்னாரு. ஓகே, நான் பிரசாத் லேபு போனேன். அப்போ ஒரு பைக்கில் வந்து இறங்கினார். ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு, டிஷர்ட் ஒன்று போட்டு, அவர் ஆளே ஒரு மார்க்கமாக இருந்தார். இவராக நமக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம பண்ணிடுவாரா, நம்ம வந்து ராஜா சார் ரேஞ்சில் ஒன்று யோசிக்கிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு உண்மையிலே ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது சந்தோஷோட. சரி வாங்க வீட்டுக்கு வாங்க நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த வயலுக்கு நடுவில் ஒரு வீடு. அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த இது ரெக்கார்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதை தூக்கிட்டு அந்த வயலுக்கெல்லாம் போவார். போய் அந்த வண்டு கற்றுத்து பாருங்கள், அது இது எல்லாத்தையும் சவுண்ட்ஸ் எல்லாம் எடுப்பார், பாட்டு பதிவு பண்ணுவார். அவர் சவுண்ட்ஸ் மேலே அவருக்கு ஒரு பெரிய இது. அதெல்லாம் நான் பார்த்துட்டு என்ன கொஞ்சம் ஒரு மார்க்கமான ஒரு ஹாரர் ஃபிலிம் சார் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அப்புறம் அவரோட உட்காந்து பாட்டு பண்ண ஆரம்பிக்கும் போதும் அது தொடர்ந்தது. டியூன் ஓகேவா ஆனால் அவர் பண்ணி ஓகே சரி சார் அது எனக்கு கொடுங்க சார் ஒரு பாட்டை. அப்புறம் ஒரு பாட்டு வெர்ஷன் பண்ணி அனுப்பும்போது, ஐயோ இது எப்படி சொல்கிறது, இது என்ன நமக்கு கரெக்டாக வரலையே, இவர்கிட்ட எப்படி இதை கன்வே பண்ணுறது. சந்தோஷ் ஓகே தான் சந்தோஷம், ஆனால் அது பாட்டாக வருதுங்கள சார், அப்போ வந்து ஒரு மேஜிக் நடக்கும். அவர் வந்து சந்தோஷ் வந்து அந்த சவுண்ட், அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மிருகம் யாருன்னு லிங்குசாமி ஒற்றை வரியில் கதை சொன்ன மாதிரி தான். ஆமாம். ஸோ அது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவரோட ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் எனக்கு வந்து இருந்தது. அவரோட நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன்.